ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وقل رب زدني علما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவேண்டி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் இஸ்லாமிய வருடங்களில் இறுதி மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தின் இறுதி ஜிம்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மாதத்துடைய பரக்கத்துக்கள் அனைத்தையும் நம்மவருக்கும் தந்தல் புரிவானாக. இதை அடுத்து வரக்கூடிய ஹிஜ்ரி 1447 முடிந்து 48 முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் நம்மை அடைய வைத்து அந்த மாதத்தினுண்டான பரக்கத்துகளையும் அந்த மாதத்தினுண்டான செழிப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமலையில் கூறியதை போன்று வருடங்களுக்கு 12 மாதம், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியமாக்கியிருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம், அந்த 3 மாதங்களில் 2வது மாதத்தினுடைய முடிவில் இருக்கின்றோம். அதை அடுத்து முஹர்ரமுடைய மாதம் வர இருக்கின்றது. அதுதான் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டுடைய முதல் மாதமாக இருக்கின்றது, புத்தாண்டு மாதமாக இருக்கின்றது. இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அது அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த மாதத்தில் எப்படி நாம் அமல்களை செய்தோமோ அதே போன்று அடுத்து வரக்கூடிய அந்த முஹர்ரமுடைய மாதத்திலும் முஹர்ரமுடைய பிறை பார்த்ததிலிருந்து 10 நாட்கள் நோன்பு நோற்பது சிறப்பாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 9, 10 அல்லது 10, 11 நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த 10வது நாள் ஆஷுராவுடைய தினத்திலே பல நிகழ்வுகள் இந்த உலகிற்கு நடந்திருக்கின்றது. பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அல்லாஹ் தஆலா அந்த ஆஷுராவுடைய தினத்தில்தான்
அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றான். அந்த சோதனையை நீக்கி அவர்களுக்கு செழிப்பையும் சமாதானத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்தவர்களுக்கு நோய் நீக்கப்பட்டது ஆஷுராவுடைய நாள். இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆஷுராவுடைய தினத்தில் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலே அல்லாஹ் தஆலா செழிப்பை சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆகையினால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஆஷுராவுடைய நாளிலே நீங்கள் நோன்பு நோருங்கள். அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு நோற்றால் போதாது. ஏன்? அந்த ஆஷுராவுடைய தான் ஒரு நாளில் யூதர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நைல் நதியிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்தானே, அது இந்த ஆஷுராவுடைய நாள். எனவே அதற்கு நன்றி கடனாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களை விட அந்த நோன்பு நோற்பதிலே தகுதி பெற்றவர்கள் நாங்கள், என்றாலும் அந்த யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் ஒரு நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் பின்னால் ஒரு நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது எத்தனையோ ஹாஜிகள் ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில ஹாஜிகள் வர இருக்கின்றார்கள். இந்த ஆண்டிலே சுமார் 15-17 லட்சம் மக்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்ததாக சொல்லப்படுகின்றது. 17 லட்சம் ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அந்த 17 லட்சம் ஹாஜிகளிலே பல பேர்கள் தன்னுடைய ஊரை நோக்கி வந்திருக்கின்றார்கள். இன்னும் பல பேர்கள் தன்னுடைய ஊரை நோக்கி வர இருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அங்கேயே அவர்கள் உயிரையும் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த ஆண்டு ஹஜ் செய்த அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக, மக்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த ஹாஜியுடைய பரக்கத்தால் அல்லாஹு தஆலா உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் சிரமங்களையும், முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவுகளையும் இன்னல்களையும் அல்லாஹ் நீக்கி செழிப்பை அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. அந்த ஹாஜியுடைய பரக்கத்தால் அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. நமக்கும் அல்லாஹு தஆலா அதுபோன்று ஹாஜியாகக்கூடிய, ஹஜ்ஜி செய்யக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது ஊரில் இருந்தும் 2 ஜோடி ஹாஜிகள் இந்த ஆண்டு ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு ஜோடி நமது ஊரை நோக்கி வந்துவிட்டார்கள். இன்னும் ஒரு ஜோடி வர இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அஹ்மது ஷரீஃப் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜி ஊரை திரும்பி வருகின்ற பொழுது அந்த ஹாஜி வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் அவர்களை சந்தித்து சலாம் சொல்லுங்கள், முசாஹபா செய்யுங்கள், அவர்களிடத்திலே துஆவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் வீடு செல்வதற்கு முன்னால் அவர்களிடத்திலே துஆவுக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தால் அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? அவர் ஹஜ் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவரை அன்று பிறந்த பாலகனாக மாற்றிருக்கின்றான். பரிசுத்த உள்ளத்தோடு அவர் திரும்பி வந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு முன்னால் அவரிடத்திலே துஆவை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கும் செழிப்பையும் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நாம் எல்லாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கின்றோம். எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கின்றது. அந்த கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய சின்னங்களை பார்க்க வேண்டும், மகாம இப்ராஹிமை பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாரும் மகனும் அவர்கள் செய்த இடங்கள் எல்லாம், அவர்களுடைய கால் படிந்த இடங்கள் எல்லாம், தொங்கோட்டம் ஓடிய இடங்கள் எல்லாம், அவர்களுடைய அற்புதத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஜம்சம் நீர், இப்படி என்னென்ன அற்புதங்கள் இருக்கின்றதோ, என்னென்ன இஸ்லாத்துடைய சின்னங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது நாமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் தான் எல்லோரும் இருக்கின்றோம். ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். நாம் நியத்து வைப்போம், அல்லாஹ் நம்முடைய மௌத்துக்கு முன்னால் எப்படியாவது அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரட்டும். அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஊரில் இருந்து கொண்டே சில அமல்களை, லேசான அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாகவே ஹாஜிக்கு கொடுத்த நன்மையை, ஹாஜிக்கு அல்லாஹ் என்ன சவாபை கொடுத்தானோ அந்த சவாபை ஊரில் இருந்து கொண்டே நம்மால் பெற முடியும். இந்த ஆண்டு 17 லட்சம் ஹாஜிகள் ஹஜ் செய்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த ஹாஜிகளில் எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள், நீங்கள் ஊரில் இருந்து கொண்டே லேசான சில அமல்களை செய்வதன் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை கூலி அல்லாஹ் தருகின்றான். ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய சவாபை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக சில லேசான அமல்களை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, ஹஜ்ஜி செய்த ஹாஜிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி அல்லாஹு தஆலா இந்த ஊரில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய அமல்களிலே முதலாவது அமல் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் பரல தொழுகை முடிந்தவுடன் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 100ஐ பூர்த்தியாக்க நான்காவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தஸ்பீஹை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா தருகின்றான். எவ்வளவு லேசான அமல்! ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் அல்லது 34 முறை, கடைசியாக 100ஐ பூர்த்தியாக்க லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தஸ்பீஹ் இது எவ்வளவு லேசான அமல்! இதை செய்தோம் என்று சொன்னால் ஹாஜிக்கு உண்டான அந்த கூலி அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கின்றான். அதே போன்று இரண்டாவதாக பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா ஹாஜிக்கு உண்டான கூலி அல்லாஹு தஆலா தருகின்றான். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யார் சரியான முறையில் செய்கின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தஆலா ஹாஜியுடைய கூலி மட்டுமல்ல, உம்ரா செய்த நன்மையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர் அல்லாஹுடைய பாதையில் சென்ற கூலியும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய விரும்புகிறேன்,
ஜிஹாதிலே கலந்து கொள்வதற்கு விரும்புகிறேன், ஆனால் என்னால் இயலவில்லை, என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். நபி அவர்கள், ஏன், என்ன காரணம்? என்னுடைய தாய் பலகீனமானவர், அவளுக்கு நான் ஹிதுமத்து செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக யாரும் கிடையாது. எனவே நான் என்னுடைய தாயோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். என்றாலும் அல்லாஹுடைய பாதையாகிய அதிலும் செல்வதற்கு விரும்புகிறேன். நான் எதை தேர்ந்தெடுப்பது என்ற விதத்திலே நபியிடத்திலே அந்த சஹாபி, அந்த மனிதர் கேட்கின்றார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹுடைய பாதையிலே கலந்து கொள்வதை விட உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதுதான் சிறந்தது, உன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்வதுதான் சிறந்தது, அதுதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை தரக்கூடியது என்பதாக சொன்னார்கள். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லியிருக்கின்றார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் முதல் கடமையாக அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்க கூடாது, அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்க கூடாது, அவனை மட்டுமே நீ வணங்க வேண்டும். இது முதலாவது கடமை. இரண்டாவது கடமையாக வபில்வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்வது கடமை என்பதாக அல்லாஹ் வகலா என்பதாக சொல்லுகின்றான். கலா என்று சொன்னால் கடமை, கண்டிப்பாக செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான்? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த பெற்றோர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ, தாய் மட்டுமோ அல்லது தகப்பன் மட்டுமோ அல்லது இருவருமோ இருந்து அவர்கள் வயதாகிவிட்டால், தள்ளாத வயதில் ஆகிவிட்டால், அந்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த தாயோ தகப்பனோ அவர்கள் பலகீனம் அடைந்து ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களிடம் பலமுறை சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு கோபத்திலோ அல்லது வெறுப்பிலோ ஏதாவது நீங்கள் அதிகமாக பேசிவிட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உஃப், சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். உன்னுடைய தாயை பார்த்து, உன்னுடைய தகப்பனை பார்த்து நீ சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த தாய்க்கு நாம் அந்த அளவுக்கு கடமை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். தாய்க்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு உபகாரம் செய்கின்றோமோ, தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு பணிவிடை செய்கின்றோமோ, அதை கொண்டு அல்லாஹ் நம்மை இந்த உலகிலும் உயர்த்துவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். எத்தனையோ சம்பவங்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஜுரைஸ் என்பதாக ஒரு வணக்கசாலி இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக வணக்கம் செய்தவர். எப்பொழுதுமே இபாதத், தொழுகையில் மட்டுமே இருந்து கொண்டிருப்பார், தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். அப்படி அவர் ஒரு நாள் தொழுகையிலே ஈடுபட்டு தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு தவறான காரியம் செய்யவில்லை, வேறு எந்த ஒரு வேலையிலும் இல்லை, அல்லாஹ்வை வணங்குவதற்காக தக்பீர் கட்டிருக்கின்றார், ஃபர்ல் அல்லாத நஃபிலான வணக்கத்திற்காக. இப்படி தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது அவருடைய தாயார் அவரை அழைக்கின்றார், ஜுரைஸ் என்பதாக சொல்லி. ஆனால் அவர், நான் தொழுகையில் இருக்கின்றேனே, நான் எப்படி தாயுடைய அந்த சொல்லுக்கு பதில் கொடுப்பது என்று சொல்லி அவர் தொழுகையை அப்படியே தொழுது கொண்டிருக்கின்றார். தாய் கூப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள். பிறகு மறுபடியும் அந்த தாய் கூப்பிடுகின்றார். அப்பொழுதும் அவர் தொழுகையில் இருக்கின்றார். தாய் சென்று விட்டார்கள். மறுபடியும் தாய் வந்து கூப்பிடுகின்றார். அவர் மறுபடியும் தொழுகையில் தான் இருக்கின்றார். இப்படியாக பல முறை கூப்பிட்டு பார்த்து அந்த தாயுடைய சொல்லுக்கு மதிப்பளித்து அவர் வராததன் காரணமாக தாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீ மரணம் அடைவதற்கு முன்னால் உன்னுடைய பேர்
கெடக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் நடக்காமல் நீ மரணிக்க மாட்டாய். உனக்கு ஒரு கெட்ட பேர் வராமல் நீ மரணிக்க மாட்டாய். இன்னைக்கு நீ வணக்கசாலியாக மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இபாதத் செய்கின்றாய். அந்த அளவுக்கு நேசமுள்ளவனாக இருக்கின்றாய் அல்லாஹ்வுக்கு. மக்கள் மத்தியிலே உன்னை வணக்கசாலி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசாத வரை நீ மரணிக்க மாட்டாய் என்பதாக தாய் சொல்லிவிட்டார். அதே போன்று ஒரு நாள் அவர் தொழுது கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் அவருடைய கூடாரத்திற்கு அருகாமையில் வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார்கள். அவர் தாய் கூப்பிட்டே அவர் ஏன் கேட்காதவர்? மக்கள் கூப்பிட்டு கேட்பாரா? ஏன் கேட்கவில்லை? அவர் தொழுது கொண்டிருந்தார். மக்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள், அவர் பதில் கொடுப்பதாக இல்லை. மக்கள் கோபத்திலே அவருடைய கூடாரத்தை பிடித்தார்கள், அவருடைய கூடாரத்தை பிச்சு போட்டார்கள். அப்போதுதான் அவர் ஏதோ பிரச்சனை என்பதாக விளங்கிக் கொண்டு தொழுகையை முடித்து கொண்டு வெளியிலே வந்து மக்களை சந்திக்கின்றார். அப்போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உன்னை நாங்கள் எவ்வளவு உயர்த்தி வைத்திருந்தோம், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக உங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டாயே, இப்படி ஒரு கேவலமான செயலை செய்துவிட்டாயே என்பதாக மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்போ அந்த மனிதர் கேட்டார், நான் அப்படி என்ன தவறு செய்தேன், நான் என்ன கேவலமான செய்தி செய்தேன் என்று கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒரு பெண்மணி ஒரு பச்சிளம் குழந்தையை வைத்திருக்கின்றார். அந்த குழந்தையை காட்டி சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தைக்கு தகப்பன் நீ என்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கு அதுவரை திருமணமாகவில்லை. அந்த மனிதரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த மனிதர் அந்த குழந்தையிடத்திலே வந்து கேட்டார். அல்லாஹு தாலா சிலர் குழந்தைகளை அல்லாஹ் பேச வைத்திருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவருடைய தாயார், நான் எப்படி திருமணம் செய்யாமல் இந்த குழந்தையை பெற்றிருப்பதாக சொல்லி இந்த சமுதாய மக்கள் எல்லாம் கேவலப்படுத்துவார்கள் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், நீ எதுவும் பேச வேண்டாம், உன்னுடைய குழந்தையை காட்டும்பதாக சொன்னானே. அப்பொழுது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்களோ அது போன்ற அந்த குழந்தையிடம் கேட்டார், உன்னுடைய தகப்பன் யார், அல்லாஹ்வுடைய புறத்திற்கு சொல் என்பதாக சொன்னார். அந்த பச்சை குழந்தை சொன்னது, என்னுடைய தகப்பன் நீங்கள் அல்ல, அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் தான் என்னுடைய தகப்பன் என்பதாக சொன்னார். அவரின் மூலமாகத்தான் எனது தாய் கர்ப்பமாகி நான் வந்திருக்கேன் என்பதாக சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அந்த குழந்தை அதன் பிறகு பேசவில்லை. இப்போ அந்த மக்கள் எல்லாம் அவரை எல்லா மக்களும் சேர்ந்து அவருக்கு மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் தெரியாமல் பேசிவிட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளும்பதாக சொல்லி. அப்போ அந்த மனிதர் சொன்னார், குரைஸ் அந்த வணக்கசாலி சொன்னார், இல்லை இல்லை, இது நீங்கள் தெரியாமல் சொல்லவில்லை, இது அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கின்றான். என்னுடைய தாயுடைய பத்வாவின் காரணமாக, என்னுடைய தாயுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்காதன் காரணமாக அந்த தாய் சொன்ன வார்த்தை தான் அது இன்று படித்திருக்கின்றது என்பதாக சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது மிக மிக உயர்ந்த ஒரு கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உவைசுல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபியுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் சஹாபி. ஆனால் நபியுடைய காலத்தில் நபியை பார்க்காமல் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவர் சஹாபியாக ஆகவில்லை. அவர் நபியிடத்திலே அனுமதி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயது முடிந்தவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு யாருமே கிடையாது, நான் என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யவா அல்லது உங்களை வந்து சந்திக்கவா என்று கேட்கின்றார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னை வந்து நீ சந்திப்பதை விட உன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்வதுதான் மேலானது, சிறந்தது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அங்கு கூடியிருந்த சஹாபாக்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உங்களுடைய காலத்திலே, உங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த உவைசுல் கரனி என்பதாக சொல்லி அவர் வருவார், யமன் தேசத்திலிருந்து வருவார், அப்படி வந்தால் அவரிடத்திலே தாங்கள் துவாவை பெற்றுக்கொள்ளும் என்பதாக சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றார்கள், எனக்கு பிறகு நபி வரமாட்டார்கள், அப்படி நபி வருவதாக இருந்தால் உமருக்கு தான் அந்த தகுதி என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியில் சென்றால் ஷைத்தான் அடுத்த வீதியில் செல்லுவான். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாவிலே ஏதாவது வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை சட்டமாக குர்ஆனில் இறக்கிவிடுவான். இப்படி எத்தனையோ சிறப்புகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சஹாபியை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த உவைசுல் கர்னி வந்தால் நீங்கள் துஆவை பெற்றுக்கொள்ளும்பதாக சொன்னார்கள். இதன் காரணமாக அந்த உவைசுல் கர்னி தாய்க்கு செய்த உபகாரத்தின் காரணமாக அவருடைய துஆ மக்பூலாகக்கூடிய துஆ, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. நீ சஹாபியாக இருந்தாலும் கூட இந்த சஹாபியுடைய துஆவை விட தாய்க்கு உபகாரம் செய்தவுடைய துஆ அவ்வளவு உயர்ந்தது என்பதாக நபி அவர்கள் சுட்டி காட்டுவார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. 3 பேர்கள் குகையிலே அடைப்பட்டார்கள். அந்த 3 பேரிலே ஒவ்வொருவரும் தனக்கு கபூலாக்கப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி அவர்கள் துவா செய்கின்றார்கள். அவர்கள் செய்த அமல்களிலே ஒரு சிறந்த அமல்களை சொல்லி துவா செய்கின்றார்கள். அதில் ஒருவர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ், நான் என்னுடைய தாயும் தகப்பனும் வயது முதிர்ந்தவர்கள், நான் பால் வியாபாரம் செய்யக்கூடியவன், என்னுடைய மாட்டிலிருந்து பாலை கறந்து முதலாக என்னுடைய பெற்றோருக்கு கொடுப்பேன், அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் வெளியில் வியாபாரத்துக்கு நான் கொண்டு செல்லுவேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் என்னுடைய தாயும் தகப்பனும் தூங்கிவிட்டார்கள். நான் பால் கறந்து வர நேரமாகிவிட்டது. நான் பால் கறந்து வந்து பார்க்கின்றேன், என்னுடைய தாய் தகப்பன் தூங்கிவிட்டார்கள். அவர்களை எழுப்புவதற்கும் எனக்கு மனம் வரவில்லை. என்னுடைய குழந்தைகள் அங்கே அழுது கொண்டிருக்கின்றது. என் தாய்க்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கும் எனக்கு மனம் வரவில்லை. நான் பாலை வைத்துக்கொண்டு என்னுடைய தாயுடைய தலைமாட்டில் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் காலையிலே விழித்த பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்தேன். அதன் பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த செயல் உனக்காக செய்தேன். அந்த செயல் உனக்கு பிடித்ததாக இருந்தால் இந்த கல்லை அகற்றி என்பதாக சொல்லி துவா செய்தார். அல்லாஹ் அந்த கல்லை அகற்றி கொடுத்தான். இப்படி தாயின் மூலமாக, தகப்பனின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். நபி அவர்கள் ஹதீஸை சொல்லுவார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவனம் என்பது தாயுடைய காலுக்கு கீழாக இருக்கின்றது. ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, அல்லாஹுடைய பொருத்தம் என்பது தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது. தந்தை வெறுப்பாகிவிட்டால் அல்லாஹும் வெறுப்பாகின்றான். தந்தை கோபப்பட்டால் அல்லாஹும் கோபப்படுகின்றான். தந்தை மகிழ்ச்சி அடைந்தால் அல்லாஹும் மகிழ்ச்சி அடைகின்றான். இப்படி ஏராளமான சிறப்புகள் பெற்றோர் சம்பந்தமாக இருக்கின்றன. அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீ போரிலே கலந்து கொள்வதை விட நீ தாய்க்கு உபகாரம் செய்தால், அந்த தாயை கவனித்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு அந்த ஹாஜ் என்பதாக சொன்னார்கள். நீ ஹஜ்ஜி செய்த கூலியாக, ஹாஜியாக ஆகிவிடுவாய். உம்ரத்தன், நீ இன்னும் உம்ராவுடைய கூலியும் உனக்கு கிடைக்கும். முஹாஜிதின், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் சென்ற அந்த கூலியும் உனக்கு கிடைக்கும்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து சிந்திக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவதாக, ஒரு முஸ்லீமுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி ஒருவர் முயற்சி செய்தால், தேவை பூர்த்தியாக்குவதல்ல, அதற்காக முயற்சி செய்தால் அல்லாஹு தாலா அவருக்கு ஹஜ்ஜிக்கு பின்னால் ஹஜ்ஜி செய்த கூலி அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். ஒருவர் ஒரு ஹஜ்ஜி செய்திருக்கின்றார், பிறகு இன்னொரு ஹஜ்ஜி செய்கின்றார், இப்படியாக பல ஹஜ்ஜிகள் செய்கின்றாரே, அவருக்கு என்ன கூலி கொடுப்பானோ அந்த கூலி அல்லாஹு தாலா ஒருவருக்கு உதவி செய்வதற்காக, அவருடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்தாலே அல்லாஹ் அந்த கூலியை கொடுக்கின்றான். ஒரு முஸ்லீமுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம் சமுதாய மக்கள், எத்தனையோ மக்கள் கடனிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த கடனின் காரணமாக அவர்கள் தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வட்டிக்கு வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்காக உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதே போன்று மார்க்கத்தில் எவைகளெல்லாம் வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டதோ, மார்க்கத்தில் எவைகளெல்லாம் வாஜிபாக இருக்கின்றதோ அந்த வாஜிபுகளை மன விருப்பத்தோடு விரும்பி யார் கடைபிடிக்கின்றாரோ, ஃபர்த் என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதே அந்தஸ்தில் உள்ளதுதான் வாஜிப் என்பதும், என்றாலும் அந்த வாஜிபை தன்னுடைய மன விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அப்படி யார் அந்த வாஜிபை மன விருப்பத்தோடு செய்கின்றாரோ அந்த வாஜிபை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். வாஜிபான அமலை செய்வதன் மூலமாக ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா தருகின்றார். ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதியாக பெருநாள் கொண்டாடினோம். அந்த பெருநாளுடைய தொழுகை என்பது வாஜிப். ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடினோம். அந்த பெருநாள் தொழுகை என்பது வாஜிப். ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் 3 ரக்காத் வித்ர் தொழுகின்றோம். அந்த தொழுகை வாஜிப். இது அல்லாமல் எல்லா தொழுகைகளிலுமே 15 வாஜிப்கள் இருக்கின்றது. அந்த வாஜிப்கள் எல்லாம் மன விரும்பி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதென்று சொன்னால் சிறிய ஒரு வாஜிபு தான். ருக்கு செய்கின்றோம். ருக்குவிலிருந்து நிதானமாக இருக்க வேண்டும். நிற்காமல் உடனே சஜிதாவுக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் வாஜிப விட்ட குற்றம். நிதானமாக நிற்காமல் ருக்கு சென்றுவிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி நிதானமாக நிற்காமல் உடனே சஜிதாவுக்கு சென்றால் வாஜிபை விட்ட குற்றம். அந்த வாஜிபை விட்டதற்காக நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும். அதே போன்று சஜிதாக்கள் 2 சஜிதாக்கள் செய்கின்றோம். ஒரு சஜிதாவுக்கு மத்தியிலே இன்னொரு சஜிதாவை செய்வதற்கு முன்னால் நாம் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லும் அளவாவது நிம்மதியாக அமைதியாக அமர்ந்துவிட்டு அடுத்த சஜிதாவுக்கு செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யாமல் உடனே அடுத்த சஜிதாவை செய்தோம் என்று சொன்னால் வாஜிபை விட்ட குற்றம். அதற்காக சஜிதா செய்ய வேண்டும். இது போன்ற இந்த சின்ன சின்ன வாஜிபுகளை கூட மன விருப்பத்தோடு அமைதியாக நாம் செய்தோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் தஆலா தருகின்றார். அதே போன்று யார் ரமலானுடைய மாதத்திலே ஓர் உம்ரா செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு நிரப்பமான ஒரு கூலி அல்லாஹு தஆலா தருகின்றார். ஹாஜிக்கு என்ன கூலி தருகின்றானோ அந்த ஹாஜியுடைய சவாபை ஹாஜியுடைய அந்த கூலி அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். இன்னும் நபி அவர்கள் சொல்வார்கள், உம்ரதி என்னோடு உம்ரா, அதாவது என்னோடு ஹஜ்ஜி செய்த ஹஜ்ஜதி என்னோடு ஹஜ்ஜி செய்த ஹாஜியுடைய கூலியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார்கள். ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் நபியோடு ஹஜ்ஜி செய்த அந்த சவாபு கிடைக்கும்வதாக நபி அவர்கள் சொல்லுவாங்க. அதே போன்று நோன்பு பெருநாள் தொழுகைக்கு யார் தன்னுடைய வீட்டிலிருந்து குளித்துவிட்டு சுத்தமாகி பள்ளிவாசலுக்காக வருகின்றாரோ, தக்பீரை ஓதிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, அந்த பெருநாள் தொழுகைக்காக நோன்பு பெருநாள் தொழுகைக்காக வருபவருக்கு உம்ராவுடைய கூலியையும், ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்காக தக்பீர் ஓதிக்கொண்டு பள்ளியை நோக்கி வருபவருக்கு ஹஜ்ஜி செய்த கூலியும் அல்லாஹ் தஆலா தருவதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார். அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய தொழுகைக்காக யார் முன்கூட்டியே வீட்டில் குளித்துவிட்டு சுத்தமாகி நறுமணங்கள் பூசிக்கொண்டு பள்ளியை நோக்கி வருகின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா நஃபிலான ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா தருகின்றார். இன்னும் நபி அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் வீட்டில் ஒழு செய்துவிட்டு பரலான தொழுகைகளுக்காக பள்ளியை நோக்கி யார் வருகின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹு தஆலா தருகின்றார். அதே போன்று லுஹாவுடைய தொழுகை, அதாவது 10 மணியிலிருந்து 11 மணி வரை அந்த நேரத்திலே வந்து தொழுகக்கூடிய 8 ரக்காயத்தோ 12 ரக்காயத்தோ
குறிப்பாக நபி அவர்கள் சொன்னது 4 ரகாத் லுஹா யார் பள்ளிக்கு வந்து தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா உம்ராவுடைய சவாபை அல்லாஹு தாலா தருகின்றான். அதே போன்று யார் இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய சவாபை கொடுக்கின்றான். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுதால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, யார் இசாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் தூங்கினாலும் இபாதத்து செய்ததாக அல்லாஹ் கணக்கில் ஏற்றுக்கொள்கின்றான். இரவு முழுவதும் நின்று வணங்கிய சவாபை அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று நபி அவர்கள் சொல்வார்கள், சூரியன் உதயமாகி 20 நிமிடங்கள் கழித்து 2 ரகாத் நபில் தொழுதால் இஷ்ராக்கு தொழுகை அது தொழுதால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் தருகின்றான். தாமத்தன் 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 நபி அவர்கள் சொன்னார்கள், மறுபடியும் சொன்னார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள். இதுவெல்லாம் நஃபிலான வணக்கங்களுக்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சவாப். இதே போன்று அல்லாஹ் தஆலா யார் மார்க்கத்துடைய கல்வியை கற்பதற்காக பள்ளியை நோக்கி வருகின்றாரோ, தீனுடைய கல்வியை கற்பதற்காக பள்ளியை நோக்கி வருகின்றாரோ அவருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, கல்வியை கற்பதற்காக வரக்கூடிய அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் அது அவர்கள் அந்த வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருக்கின்றது. கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக துவா செய்கின்றது. காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தருகின்றது. இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் கல்வியை கற்பக்கூடியவர்களுக்காக இருக்கின்றது. அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை கற்பதற்காக பள்ளிக்கு நாம் வர வேண்டும். இன்னைக்கு நாம் தனித்தனி கல்விகளாக பிரித்து விட்டோம். உலக கல்வி என்று சொன்னால் அது வெளியிலே தான் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உலக கல்வியிலே எந்தெந்த கல்வியை நாம் நேர்மையாக கற்கின்றோமோ, அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, வக்கீலாக எவ்வளோ பெரிய உயர்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி எல்லாம் நேர்மையாக இருந்தது என்று சொன்னால், தீனுடைய காரியங்கள் செய்வதற்கு எந்த தடைவும் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அவருக்கும் இந்த கூலி கிடைக்கும், அவருக்கும் இந்த கூலி கிடைக்கும். ஆனால் அவர் உலக கல்வியை கற்பதற்காக செல்லக்கூடிய இன்று எத்தனையோ வாலிபர்கள் அவர்கள் எத்தனையோ தவறான செயல்களே பழக்கத்திலே வருகின்றார்கள். இன்னைக்கு உலக கல்வியை படிப்பதற்காக நாம் எத்தனையோ காலேஜ்களை தேர்ந்தெடுக்கின்றோம். வசதி வாய்ப்புள்ளவர்கள் வசதியான காலேஜ்களை தேர்ந்தெடுக்கின்றோம். அதிகமான செல்வங்களை கொடுத்து அந்த காலேஜிலே சீட்டு வாங்கி நாம் சேர்க்கின்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அங்கே சென்று படித்துவிட்டு வருவதற்கு முன்னால் யாருக்காவது ஒரு கெட்ட பெயரை வாங்கிவிட்டு வருகின்றார், அல்லது யாரையாவது தவறான வழியை ஈடுபடுத்திவிட்டு வருகின்றார். இப்படி ஏராளமாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பேப்பர்களிலே எத்தனையோ செய்திகள் பார்க்கின்றோம். தற்கொலைகள், கொலைகள் எத்தனையோ நடக்கின்றன. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அவர்களை காலேஜிலே சேர்த்திருக்கின்றோம். நாம் தேர்ந்தெடுத்த அந்த காலேஜ் அது நல்ல காலேஜியா? அது இஸ்லாத்திற்கு தகுந்தால் போல் இருக்குமா? தொழுகைகளுக்கு இடம் கொடுப்பார்களா? நம்முடைய பிள்ளைகள் தொழுகைகளை சரியாக தொழுகுமா என்பதையெல்லாம் பார்த்து நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் படித்துவிட்டு வந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் படித்து முடித்து ஊருக்கு வந்த பிறகு பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தான் சேர்த்து வைக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, நல்ல கல்விகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே சமயத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தீனுக்காக, தீனுடைய கல்வியை கற்பதற்காக நாம் பள்ளிக்கும் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும்.
அந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்துடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி பிள்ளைகள் காலையிலேயே எழுந்து வேனுக்காக நிற்கின்றார்கள், மணிக்கணக்கில் நிற்கின்றார்கள், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி நிற்கின்றார்கள். ஆனால் பள்ளிக்கு அவர்கள் வருவது கிடையாது. தொழுவதற்காகவோ குர்ஆன் கற்றுக்கொள்வதற்காகவோ மசாயில்கள் தெரிந்து கொள்வதற்காகவோ வருவது கிடையாது. எந்த கல்வியை அவர் படித்தாலும் சரி, அந்த தொழிலை அவர் தெரிந்ததற்கு பிறகுதான் அந்த வேலை அவருக்கு கிடைக்கும். ஒரு கம்ப்யூட்டரை பற்றி அவர் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அது சம்பந்தமான வேலை அவருக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாவிட்டால் அவருக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டருடைய கம்பெனியில் வேலை கொடுக்க மாட்டார். அதே போன்றுதான் ஒரு மனிதன் தீன்தாரியாக மாற வேண்டும், அல்லாஹுக்கு பிடித்தமானவனாக ஆக வேண்டும், அல்லாஹுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்துடைய கல்வியை கற்க வேண்டும். தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய பரல் என்ன, வாஜிப் என்ன, சுன்னத் என்ன, மக்ரூஹ் என்ன, தொழுகையுடைய முறிப்பு என்ன, இது எல்லாம் தெரிந்து அவன் தொழுதால் அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையாக இருக்கும். அதுவெல்லாம் தெரியாமல் எல்லோரும் வணங்குவதை போன்று அவனை வணங்குகிறான் என்று சொன்னால், எது பரது எது வாஜிப் என்று தெரியாமல் தொழுதான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனுடைய முகத்திலேயே தூக்கி எறியப்பட்டது. அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு கூலியும் அவனுக்கு கிடைக்காது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளை எப்படி உலக கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்க அனுப்புகின்றோமோ, அதே சமயத்திலே நாம் தீனுடைய கல்விக்காக, மார்க்கத்துடைய கல்விக்காக, இஸ்லாத்துடைய ஆணிவராக இருக்கக்கூடிய இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாள் 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நாம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே சிறந்தவர்களாக சாலிகான பிள்ளைகளாக இருப்பார்கள். அதே போன்று நாம் இந்த ஜிம்மாவுடைய தொழுகைக்கு எவ்வளவு கூட்டம் கொடுக்கின்றோமோ, இது போன்று இந்த ஜிம்மாவுடைய அசல் தொழுகை கூட இந்த கூட்டம் கிடையாது. ஒரு சப்பு கூட நிறைவது கிடையாது. இது எவ்வளவு கவலையாக இருக்கின்றது. நமது ஊரிலே 500-600 தலக்கட்டுகள் இருக்கின்றது. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ வயதானவர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேர் இருந்தும் கூட பள்ளிவாசலை பாங்கு சொல்லக்கூடிய அந்த சத்தம் எல்லாருடைய வீடுகளுக்கும் கேட்கின்றது. ஆனால் தொழுகைக்கு எப்பொழுதும் வரக்கூடிய அந்த 10 பேர் 15 பேர் மட்டும்தான் வருகின்றார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு தட்டிலே உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உணவிலே நாம் அருவருப்பாக நினைக்கக்கூடிய பன்றி வாய் வைத்து விட்டது. அந்த வாய் வைத்த உணவை மட்டும் தூக்கி போட்டுவிட்டு மீதமுண்டான உணவை சாப்பிடலாம். ஒரு நாய் வாய் வைத்து விட்டது, அது வாய் வைத்த உணவை தூக்கி போட்டுவிட்டு உணவை சாப்பிடலாம். ஒரு பூனையோ ஒரு எலியோ ஏதாவது ஒன்று வாய் வைத்து விட்டது, அது வாய் வைத்த அந்த உணவை மட்டும் தூக்கி போட்டுவிட்டு மீதமுண்டான உணவை சாப்பிடலாம். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவன் தொழுகை இல்லாமல் இருக்கின்றான், அந்த தொழுகைகளை சரியாக தொழுகாமல் இருக்கின்றான், அவன் அந்த தட்டிலே கை வைத்து விட்டாலே அந்த தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உணவையும் கொட்டிவிட்டு தட்டையே கழுவிவிட்டு சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் பல்ஹும் அவன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிருகத்தை விட கேடு கட்டுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நம்மை படைத்த நோக்கத்தை சொல்லும் பொழுது, வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் என்னை வணங்குவதை அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக சொல்லுகின்றான். அப்போ அல்லாஹை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வணக்கம் என்பதை 24 மணி நேரமும் செய்ய அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த கடமைகள் அல்லாஹு தஆலா நபியத்திலே 50ஆக கொடுத்து அது குறைக்கப்பட்டு நமக்கு லேசாக்கப்பட்டு 5 நேரமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 நேர தொழுகைக்கு கூட நாம் பள்ளிக்கு வரவில்லை, தொழுகவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்கின்றோம், எவ்வளவு கைசேதமான ஒரு செயல். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தொழுகை என்பதை ஒரு கடமை என்பதை நாம் உறுதி கொண்டு அதை நிச்சயமாக இனி நான்
ஒரு காலம் விடமாட்டேன், என்னுடைய மௌத்து வரை நான் சரியாக தொழுகுவேன், ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு நான் பள்ளிக்கு செல்வேன் என்பதாக ஒவ்வொருவரும் உறுதி கொள்ளுங்கள், நியத்து வையுங்கள். இன்றைய அசர் தொழுகையிலிருந்து எல்லோரும் இந்த ஜும்மாவுக்கு கூடுவதை போன்று பள்ளிக்கு வந்து கூடுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து முசீபத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக, குறிப்பாக எனக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீர்காழி தாலுகா சுன்னத்து வல் ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக வரும் சனிக்கிழமை, அதாவது நாளை காலை 10 மணிக்கு ஏஜே